ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டப்பர் தமிழா. கோஸ்ட் ரைடர் ஹீரோவான நிக்கோலஸ் கேஜ் நடிச்ச ஒரு அட்டகாசமான 5 ஹாலிவுட் படத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனல்ல இதே போல ஒரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மூவியை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல டப்பர் தமிழான்னு சர்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்ல வரும். அதுல இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி த சாசரஸ் அப்ரெண்டிஸ். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்துல ஹீரோயின் தீய சக்தியெல்லாம் ஒரு மந்திர குடுவைக்குள்ள அடைக்கும் போது ஹீரோயினும் அந்த குடுவையில போய் மாட்டிக்கிறா. ஹீரோயினை வெளியே கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு தகுதியான ஒரு ஆளால மட்டும்தான் முடியும். ஹீரோவான நிக்கோலஸ் அதுக்கு தகுதியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மந்திர சக்தி எல்லாம் கத்து கொடுத்து ஹீரோயினை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தீய சக்தி உள்ள ஒரு மந்திரவாதி அந்த குடுவையை அடைஞ்சு அவனுடைய சக்தியை அதிகப்படுத்திக்க பார்ப்பான். ஹீரோவான நிக்கோலஸ் அந்த பையன் மூலமா எப்படி ஹீரோயினை வெளியே கொண்டுட்டு வராரு, அந்த மந்திரவாதியை எப்படி அடிக்கிறாரு அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். மேஜிக் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நம்பர் 2 ஸ்டோலன். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து ஒரு பேங்க்ல கொள்ளை அடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு எப்படியே தப்பிச்சு போயிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. அப்போ ஹீரோடைய பொண்ணை ஹீரோடைய ஃப்ரெண்டே கிட்னாப் பண்ணிட்டு போய் ஹீரோ கிட்ட 10 மில்லியன் பணம் கேட்கறான். அந்த பணத்தை 12 மணி நேரத்துல தரலனா அவனுடைய பொண்ணை கொன்னுடுவான்னு ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோ 12 மணி நேரத்துல 10 மில்லியன் எப்படி ரெடி பண்றாரு, தான் பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. செம்மையான ஒரு மூவி. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நம்பர் 3 லெஃப்ட் பிஹைண்ட். இந்த படம் 2014 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஒரு பைலட்டா இருப்பாரு. ஒரு நாள் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஏற்றிக்கிட்டு லண்டனுக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபிளைட்ல ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளால லண்டனுக்கு போகாம ஃபிளைட்டை திருப்பிக்கிட்டு கிளம்பின இடத்துக்கே திரும்ப வராரு. அங்க லேண்ட் பண்ற ரன்வேஸ் எதுவுமே ஃப்ரீயா இருக்காது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பறந்து வந்த இன்னொரு ஃபிளைட் ஹீரோடைய ஃபிளைட் மேல மோதிடுது. இதனால ஹீரோடைய ஃபிளைட் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுது. ஹீரோ அந்த ஃபிளைட்டை எப்படி பத்திரமா லேண்ட் பண்றாரு, பேசஞ்சர்ஸ் எல்லாரும் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. மிஸ்டரி சம்பந்தமான மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல நிறைய மிஸ்டரி சம்பந்தமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மிஸ்டரிஸ் மூவி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தையும் பாருங்க. நம்பர் 4 கார்னர். இந்த படம் 1997 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நிக்கோலஸ்க்கு நிறைய ஃபிளாப் மூவி கொடுத்தது, ஹிட் கொடுத்தது இந்த படம் தான். அதனாலதான் இந்த படத்தை இந்த லிஸ்ட்லயும் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாத எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அப்போ ஒரு பிரச்சனையில ஹீரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில இருந்து ஹீரோ ரிலீஸ் ஆகி வரும்போது அவர் ஒரு ஃபிளைட்ல தான் கூட்டிட்டு வராங்க. அந்த ஃபிளைட்ல ஹீரோ மட்டும் இல்லாத இன்னொரு சில ரவுடிங்களையும் ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாத்துறதுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த ரவுடிங் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி தப்பிக்க பார்ப்பாங்க. ஹீரோ அவங்கள எல்லாரும் எப்படி தடுக்கிறாரு அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படம் செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ ஆக்ஷன் ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் நர்விங். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்கூல் காட்டுறாங்க. அங்க இருக்கிற பசங்க கிட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனையா ஒரு டிராயிங் ஒன்று பண்ண சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு மாதிரி டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்பர்ஸா கிறுக்கி வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு பூட்டி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 50 வருடத்துக்கு அப்புறம் ஹீரோடைய பையனும் அதே ஸ்கூல்ல போய் படிக்கிறான். அப்போ அந்த பாக்ஸை மறுபடியும் எடுத்து ஓபன் பண்ணி அதுல இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாத்தையும் அங்க இருக்கிற பசங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நம்பர்ஸ் போட்ட டிராயிங் ஹீரோடைய பையனோட கைக்கு கிடைக்குது. அவன் எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அமானுஷ்யமான நிறைய சம்பவம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நம்பர்ஸ்ல என்ன இருக்கு, அந்த அமானுஷ்யம் ஏன் நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஆனா இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிள் கிடையாது. ஸோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த 5 படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. See you for another video and thank you for watching.